The Troops Private Limited, painting, interior design, house cleaning, ஏசி ரிப்பேர், வேறு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனாலும் சரி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் மட்டுமே வைத்து வேலை செய்கிறாங்க. சென்னை அண்ட் பாண்டிச்சேரி. இந்த கம்பெனியோட ஓனர்களோட வயசு பார்த்தீங்கன்னா 20-22 அவ்வளோதான். அந்தளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான கம்பெனி. அண்ட் இண்டிவிஜுவல் ஜாப்ஸ் இவங்க பண்ணுறதில்ல, ப்ராஜெக்ட்ஸாக வந்து பண்ணுறாங்க. சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எனக்கு சந்தேகமே கிடையாதுங்க. எஸ்ரா, இது வந்து மலையாள படம். பிருத்திவி, பிரியா ஆனந்த் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிற ஒரு படம் இது. சரி, ஓகே, நேற்று போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா சப்டைட்டில்ஸோடு வந்து சென்னையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு படம். சரி, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சத்தியமாக அந்த படத்தை பற்றி ப்ராப்பராக படிக்கல. அது வந்து ஒரு த்ரில்லர், அதெல்லாம் படிக்கல. ஓகே, எஸ்ரா வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ஸ் மட்டும் படித்தேன். பட் போய் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஜேகே டைரக்டர், ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா ஒரு டைரக்டர் அப்படிங்கிறப்போ வந்து இது ஒரு த்ரில்லர், கண்டிப்பாக த்ரில்லர் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ ஒரு வீடு வந்துடும். ஆனால் அந்த வீடு எப்படி வருது அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அங்கே தான் வந்து ரைட்டிங் அப்படிங்கிறது. அது ஒரு லூப் வந்து ஒரு சின்ன விஷயமெல்லாம் நடந்து அப்படியே அந்த கதை செட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியும்னா, ஜென்யூனாக உட்காந்து ஏகப்பட்ட தாட் வந்து எழுதி ரிவைஸ் பண்ணி அந்த பெஸ்ட்டை மட்டும்தான் வந்து படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும் கிளியராக வந்து தெரியுது. அவ்வளோ ஒரு ஜென்யூனான ரைட்டிங். அண்ட் ஒரு மொத்தமாக ஒரு டீமாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியும். அந்த வீடு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அந்த கலைநயமிக்க வீடு, கண்டிப்பாக செட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும், ஒரு லைட்டிங் இருக்கும், ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று இருக்கும், ஒரு புதுசாக ஒரு ஆர்ட்டை வந்து வைப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக வந்து ஒரு பெட்டி தான் காமிப்பாங்க. அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி வந்து ப்ளே பண்ணும். சின்னதில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த பெட்டி வந்து சைஸு திறக்கிறது எல்லாமே வந்து ப்ரொசிஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. ஆர்ட் டைரக்ஷன், அந்த கை தொங்குறதா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன மனிதர்கள் இதாக பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரருக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்மளைய மேலே கூட்டு போய், அதாவது ஒரு சில படங்கள் தாங்க. அதாவது நான் வந்து மாயா பார்க்கும்போது வந்து என்னென்னா, படத்தில் இடையில எந்திரிச்சு போயிடலாமா, ஏன்னா ஜென்யூனாகவே பயமாக இருக்குது. பேய் இது வந்து பின்னாடி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயத்திலே வருவோம், ஐயோ எங்கே எதுக்கால பேய் குளிச்சிட போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயப்பட்டது அப்படின்னா இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா டிபுக் அப்படின்னு ஒரு மேட்ரு ஒன்று வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருட்டானாலும் வந்து அந்த யோசனை வரும். அந்தளவுக்கு ரைட்டிங்கை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா படம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜேகே வந்து எழுதிட்டா மட்டும் ஒரு படம் ஆயிடாது, அதுக்கப்புறம் அது மேக்கிங் அப்படின்ட்டு இருக்குது. உண்மையாலுமே மலையாளம் சினிமாவுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். மலையாள சினிமா வழக்கமாக வந்து சின்ன பட்ஜெட் அப்படி தான் எடுப்பாங்க. இது பார்த்தா ஏதோ பிரம்மாண்டமாக ஒரு 30-40 கோடி ரூபாயில் எடுத்த அளவுக்கு தான் வந்து அந்த ஆங்கிள்ஸ் ஆகட்டும், காட்டுற ரோடு, பிருத்திவி ஒர்க் பண்ணுற அந்த ஏரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷனை தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூஸு, இஸ்ரேல் நிறைய கனெக்டை வந்து உள்ளே கொண்டு வந்து அதை வந்து பெருசாக நமக்கு வந்து அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பட்ஜெட் செலவாயிருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு த்ரில்லர் படமாகத்தான் வந்து காமிக்கிறாங்க. ஏதோ லேவிஷாக செலவு பண்ண மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது என்னென்னா அந்த ஃப்ரேம் சென்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் வந்து அதை இப்படி வந்து பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மில்லி செகண்டும் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து அது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சங்காட்டிக்கு தான் இவ்வளோ பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் படித்தேன், இந்த படத்துக்கு வந்து ஆனால் மொத்த செலவே வந்து 8 கோடி 9 கோடி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து தோணுச்சு, ஏன் வந்து மலையாளம் சினிமா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ குறைஞ்ச ரிசோர்ஸை வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தோணுச்சு. ஏன்னா அங்கே வந்து ப்ராடக்ட்டுக்கு தான் செலவு பண்ணுறாங்க, இங்கே வந்து நம்ம நடிகர் சம்பளத்துக்கே செலவு பண்ணிடுறோம் தமிழ் சினிமாவில். ஸோ ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரனோ இல்லை வந்து மோகன்லால் சார் மாதிரியோ, மோகன்லால் சார் இப்பவும் கேள்விப்பட்டேன் 2 கோடி 2.5 கோடி தான் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்ட்டு. அவர் நினச்சா 15 கோடி வாங்கலாம். ஆனாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அப்படியே ஒரு வெயிட்டெல்லாம் தூக்கி ஒர்க்கரான்னு போடுறாரு. அதங்காட்டிக்கு தான் வந்து மலையாளம் சினிமா வந்து அவ்வளோ ஜெயிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் அந்த டீமாக இந்த ஒரு இதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு படம் தந்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம பயம், ஐயோ இது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு, எந்திரிச்சு ஓடிடலாமா அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பயத்தை வந்து ரிவீல் பண்ணி, ஆனால் முடிகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜென்யூனாக பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸ். நான் வந்து உண்மையாக ரொம்ப திருப்தியாக 120 ரூபா கொடுத்து, ஏன்னா சப்டைட்டில்ஸோடு இருக்குது. அண்ட் இது சப்டைட்டில்ஸே தேவையில்லை, டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். ஆனால் அந்த ஜூ ஆங்கிள், இஸ்ரேலு, அங்கே ஜூ செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கேரளாவில் இருந்தது, அதையெல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது வந்து அது ஜூயிஷ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கேரளா அதையும் வந்து ஒரு ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அத்தென்டிசிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் ஒர்க் பண்ணுற இடம் அப்படிங்கிறது ஒரு
அணு உலை அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுற இடம் அப்படின்ட்டு அது லொக்கேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூடங்குளத்துலேருந்து பக்கம், கல்பாக்கத்துலேருந்து பக்கம், இன்னொரு ரியாக்டர்லேருந்து பக்கம் அப்படின்னு இந்த விஷயமெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹாரர் த்ரில்லரில் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை ஒர்க் பண்ணியிருக்கிறது தான் வந்து இதை ஒரு சாதா காரிலிருந்து பென்ஸ் காரோ இல்லை ஆடி காராவோ இந்த படத்தை வந்து மாற்றுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஜென்யூனிட்டி, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்து உள்ளே போயிருக்கிறதை பார்க்க முடிந்தது. சவுண்ட் டிசைன் பிச்சுட்டானுங்க மனுஷனுங்க. அப்பா யார் பண்ணாலும் சரி ஹேட்ஸ் ஆஃப். சவுண்ட் டிசைன் வந்து பயப்பட வைக்கிற, அப்படி சும்மா அப்படியே அந்த ஒரு அம்மானிஷ் அப்படி கிராஸ் ஆகும்போது நான் பகீர்ன்னு இருக்குது. இது ஸ்பீக்கர் தலைக்கு மேலே இருந்ததாட்டிக்கு எச்சா வர பயம், ஐயோ எங்கேயாவது பின்னாடி வந்துருமோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டான சவுண்ட் டிசைன். சரி, சவுண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சினிமட்டோகிராஃபி அப்படியே அந்த கொச்சினுடைய அந்த அழகை காமிக்கும் போது ஆகட்டும், இன்னொன்று அந்த த்ரில்லர் அந்த சீன்ஸில் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெசிமிஸ்டிக்காக போயிருக்கும். அது இல்லாமல் ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த டோனை வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்து சினிமட்டோகிராஃபர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜ் செம்ம கதை செலெக்ஷன் அண்ட் ஓவர் டூவே பண்ணல, அப்படியே ரொம்ப மெச்சூராக அப்படி வந்து சும்மா ஆள் அவ்வளோ சூப்பராக இருக்கார் ஸ்க்ரீன் முன்னாடி. அண்ட் கதைக்கு என்னமோ அதை நடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்தா ஆக்சுவலாக அது கேரளாக்கே உரித்தான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து பண்ணியிருக்கார் பிருத்திவிராஜ். உண்மையாலுமே வந்து வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்துன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பாராட்டலாங்க. இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டை பாராட்டக்கூடாது அப்படின்னு தான் வந்து எங்கேயாவது வந்து தேடி பிடிக்கணும் தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பாராட்டலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய டீம் ஒர்க்கு தான் வந்து இந்த எஸ்ரா. ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே எனக்கு தெரிஞ்ச சப்டைல்ஸோடு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஹாரர் த்ரில்லரில் வந்து ஒரு புதுமையை, ரொம்ப வித்தியாசமான உண்மையாலுமே ஜென்யூனான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுகிற ஒரு ஹாரர் த்ரில்லரை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்த அந்த ஃபீலிங்கை வந்து இந்த படம் விடும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாதுங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு 3.75 மார்க்காவது தரணும். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜென்யூனான ஃபியரை வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுது. இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் cinebi.in அந்த இடத்துலையும் ரேட் பண்ணலாம். iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கேயும் போய் வந்து ரேட் பண்ணலாம். ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணோம்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து கருத்துக்களை வந்து வெளியிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ரிவ்யூவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.